நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சற்று முன் தமிழகத்தில் 10 மிக முக்கிய அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. சோ அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். 134.83 கோடி மதிப்பில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்கு 77.5 கோடியும், டெல்டா அல்லாத மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்கு 57.33 கோடி மதிப்பிலும் சிறப்பு தொகுப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று அமைச்சர் திரு ஏ ராஜ்மோகன் அவர்கள் தெரிவித்தார். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து விரைவில் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அறிவிப்பார் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் அவர்கள் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் தொடர்பான அறிவிப்பை வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிட அரசு ஆயத்தமாகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தின் புதிய விளையாட்டு கொள்கையை முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் விரைவில் அறிவிக்க இருப்பதாக அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையின் மின் நுகர்வு வரலாற்றில் இல்லாத அளவு அதிகரித்திருப்பதாக தமிழ்நாடு மின்சாரத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 2 மாதங்களாக வழங்கப்படாமல் இருந்த மக்களை தேடி மருத்துவ திட்ட பணியாளர்களுக்கான சம்பளத்தை தமிழக அரசு விடுவித்துள்ளது. சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உரையாற்ற கவர்னர் திரு அர்லேக்கரை நேரில் சந்தித்து சபாநாயகர் திரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் முறைப்படி அழைப்பு விடுத்தார். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினருக்கு தேவைப்பட்டால் துப்பாக்கி வழங்கப்படும் என்று ஐஜி பவானேஸ்வரி தெரிவித்தார். சட்டப்பேரவையில் நீட்டுக்கு எதிராக தீர்மானம் கொண்டுவரப்படும் என்று அமைச்சர் திரு அருண்ராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார். முறைகேடுகளுக்கு துணை போகக்கூடிய அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விஜய் அவர்கள் எச்சரித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிகாரிகள் நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் செயல்பட வேண்டும். தாவேகா தரப்பிலிருந்து எந்த ஒரு அரசியல் தலையீடும் இருக்காது எனவும் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத கல் குவாரிகள் மீது பாரபட்சமில்லாமல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் திரு பிரபு அவர்கள் எச்சரித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் ஓபி சீட்டு பெறுவதற்காக புதிய செயலி உருவாக்கப்படும் என்று அமைச்சர் திரு அருண்ராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார். தனி விமான பயணத்திற்கான செலவுகளை தனது சொந்த பணத்திலிருந்து செலுத்த முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.